அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர் மேலே வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. இந்த விஷயத்த இப்போ உலகம் பூரா வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து பேசிட்டு வராங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன, அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, அவர் இப்போ நல்லா இருக்கிறாரு. ஆனால் அவர் மேலே துப்பாக்கி சூடு நடந்த விஷயம் உலகத்தையே ரொம்ப வியப்பில் ஆக்கிருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ அது எந்த மாதிரி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்றதை நம்ம அடுத்து ஒன்றா பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். இது வந்துட்டு அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருக்கிற ஹில்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட் டின்னர் நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு மீடியாவை சேர்ந்த நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2600க்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் அவர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார். ஸோ இங்கே தான் இந்த கன்ஷாட் வந்து நடந்திருக்குது. ஸோ நல்ல விஷயம் என்ன பார்த்தா அப்படின்னா, அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆனால் அவருக்கு பாதுகாப்பு இந்த ஒரு பாதுகாவலருக்கு வந்துட்டு ஒரு துப்பாக்கி சூடு வந்துட்டு ஒரு கன் ஷூட் வந்து நடந்திருக்குது. ஆனால் அவருமே புல்லட் ப்ரூஃப் ஷர்ட் வந்து போட்டிருந்ததுனால அவருக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. லேசான காயத்தோடு அவர் வந்து தப்பிச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு பார்த்தோம்னா, எக்ஸாக்டாக 8:40, அதாவது நைட்டு 8:40 வந்துட்டு இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது. அப்போ வந்துட்டு இந்த இரவு விருந்துன்னு சொல்லுவோம்ல, அது வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கிறப்போ, அந்த டின்னர் நடந்துகிட்டே இருக்கும்போதே திடீர்னு அந்த 8:40 வந்துட்டு ஒரு கன் சுடுற மாதிரி ஒரு துப்பாக்கி சவுண்டு வந்துட்டு ரொம்ப சத்தமாக வந்து கேட்டுருக்குது. அது கேட்ட உடனே அந்த ட்ரம்புக்கு பக்கத்தில் இருந்த அவருக்கு பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ்காரங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை வந்து பத்திரமா வந்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்துட்டு அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும்னா அவர் பத்திரமா வந்து வெளியே வந்துட்டார், எந்த ஒரு அசம்பாவிதம் இதுவும் இல்லாமல். இருந்தாலுமே வந்துட்டு அவருக்கு பாதுகாப்பில் இருந்த ஒரு போலீஸ்காரருக்கு வந்துட்டு ஒரு துப்பாக்கி சூடு வந்துட்டு நடந்திருக்குது. இருந்தாலும் அவருக்குமே வந்துட்டு பெருசாக எந்த ஒரு பாதிப்பு இல்லை, ஒரு சின்ன காயத்தோடு வெளியே வந்துட்டார். ஏன்னா அவர் வந்து புல்லட் ப்ரூஃப் வேஸ்ட்டும் போட்டிருந்தனால அவருக்கு வந்துட்டு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வந்துட்டு வரல. ஸோ இந்த சம்பவத்தை செஞ்ச அந்த குற்றவாளி வந்துட்டு அமெரிக்க போலீஸ் வந்துட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் வந்துட்டு கோல் தாமஸ் அலன். இவர் வந்துட்டு கலிஃபோர்னியாவிலேருந்து வந்ததாக வந்து சொல்கிறாங்க. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 31 வயசு இருக்கும், ஒரு யங் ஏஜ் தான் இவருக்கு வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட நிறைய பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வந்துட்டு பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஷார்ட் கன்னு, ஹேண்ட் கன்னு, அதுக்கப்புறம் நைஃப்ஸு. ஸோ இது மாதிரியான ஒரு கொலை முயற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் FBI என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்துட்டு லோன் வர்ஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவர் இந்த சம்பவம் வந்துட்டு முன்னாடியே நல்லா ஃபுல்லாக ப்ரீ பிளான் பண்ணி தான் அது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணதாக வந்துட்டு நல்லா கிளியராக தெரிய வருது. ஸோ இதிலேருந்து என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இமீடியட்டாக வந்து FBI டைரக்டர், அதாவது கோஷ் பட்டேல், இவர் வந்துட்டு இந்த என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார், அதாவது விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு அமெரிக்கான்றது ரொம்ப உலகத்தில் ரொம்ப வலிமையான நாடு, வல்லரசான நாடு. ஸோ அங்கே இந்த சம்பவம் நடந்திருக்கிற வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் உண்டு பண்ணியிருக்கு எல்லாரோட மத்தியும், உலகம் ஃபுல்லாகவும். ஸோ அதனால் இந்த வந்துட்டு கண்டிப்பாக வந்து அவங்க ஈஸியாக வந்து விட மாட்டாங்க. கண்டிப்பாக என்கொயரி பண்ணி ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷனை தான் கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க. ஸோ மிஸ்டர் பட்டேல் வந்துட்டு இந்த ஃபுல்லாக சார்ஜ் எடுத்து அவர் வந்து முன்னாடி நின்று ஃபுல்லாக என்கொயரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டல் ஃபுல்லாமே, அந்த ஹில்டன் ஹோட்டல் ஃபுல்லாமே வந்துட்டு நேஷனல் கார்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஃபுல்லாக பாதுகாப்பு ஃபுல்லாக இப்போ வந்து நேஷனல் கார்டு கையில் தான் இருக்குது அந்த ஹில்டன் ஹோட்டல், அந்த ஸ்டார் ஹோட்டல் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த விருந்தினர், அதாவது மீடியாவை சேர்ந்த கிட்டத்தட்ட 2600 பேர் அங்கே வந்துட்டு அசம்பிள் ஆகிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு வெளியே எடுத்துட்டாங்க, வெளியே எல்லோரையும் போக சொல்லிட்டாங்க. இப்போ யாருமே கிடையாது அந்த ஹோட்டலில் வந்துட்டு. ஸோ வந்து படிப்படியாக பார்க்கலாம், இன்னும் வரக்கூடிய இந்த அப்டேட்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது சீக்கிரமாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தான் தோணுது ஃப்ரம் அமெரிக்கா கவர்மெண்ட். சரி, இந்த துப்பாக்கி சூடு இந்த சம்பவத்தை பற்றி டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, துப்பாக்கி சூடு நடந்தது நைட்டு வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு 8:40க்கு நடந்தது. அது முடிஞ்சு அவர் ஃபுல்லாக வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸில் வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு 10:30க்கு வந்துட்டு அவர் மீடியாவுக்கு வந்துட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துட்டு ஒன்று கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, எந்த உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை, அவர் வந்து சேஃபாக வந்து வெளியே வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த கெஸ்ட்டு, அதாவது விருந்தினர்கள்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை, எல்லோரும் வந்துட்டு வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ இது மூலம் வந்துட்டு அந்த FBI போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் இவர் வந்துட்டு ரொம்ப பாராட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு சீக்ரெட் சர்வீஸ் பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த ஆஃபீஸர்ஸ், அதாவது ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களாம் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. அமெரிக்கா இல்லாமல் மற்ற வேர்ல்டில் இருக்கிற மற்ற கண்ட்ரியில் இருக்கிற லீடர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு இந்த ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதத்திலிருந்து தப்பிச்சு வந்ததை வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இது வந்துட்டு அமெரிக்கன் வந்துட்டு ஓவரால் எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது வேர்ல்டு எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹப்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கேயே இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்த விஷயம் வந்துட்டு
ரொம்ப மோசமாக ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேர்ல்டு எக்கனாமியை ரொம்ப வந்து பாதிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு தவிர்க்கப்பட்டிருக்கு. இது எதனாலனா FBI போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த கன் ஷாட் நடந்த அந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக வந்துட்டு இப்போ வந்து பரவிட்டு இருக்குது. இது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு அசம்பவம் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய வந்துட்டு ஒரு 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 இம்பேக்டாக தான் வேர்ல்டில் வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். டொனால்டு ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி நடந்த சம்பவம் வந்துட்டு ஒரு அரசியல் வரலாற்றில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவம்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி யாருக்கும் அதிகமாக வந்து நடக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு அவர் வந்துட்டு எலெக்ஷனில் நிற்கிறப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணப்போ அவருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கன் ஷாட் வந்து நடந்தது. அவர் வந்து காதில் வந்துட்டு டேரெக்டாக ஒருத்தர் வந்து சுட்டாங்க. அதனால் வந்துட்டு காதில் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய காயமே ஏற்பட்டுச்சு. இது வந்துட்டு 2வது ஒரு இன்சிடென்ட்னு சொல்லலாம், ஒரு இன்சிடென்ட்னு வந்து சொல்லலாம். இது வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து சீக்ரெட் சர்வீஸோட ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு தான் சொல்லணும் அப்படின்னாரு. ஏன்னா எந்த உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவரோட உடம்புக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அந்த சீக்ரெட் சர்வீஸ் தான் அவங்கள வந்துட்டு மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல பாராட்டுகள் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து புகழ்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதான் சொல்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து உலக அரசியல் வரலாற்றில் ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த சம்பவம் வந்துட்டு.